Hello friends, welcome to வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அரேஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க. ஒரு 5 நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 வேரியபிள்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இப்படி இன்ட் போட்டு நம்பர் 1, நம்பர் 2 அந்த மாதிரி 5 நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண 5 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இது 5 வேரியபிள்ஸ்னால ஈஸியாக நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க கமா போட்டு. ஒருவேளை 50 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும், 100 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும்னா இப்படி கமா போட்டு 100 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்கு தான் நம்ம அரேஸ்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸை ஒரே வேரியபிள் நேம் வச்சு நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும்னா அதை அரே வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் அரேயோட சின்டாக்ஸ். int a ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பர் தான் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த அரே. ஸோ மேக்ஸிமமாக 5 எலிமெண்ட்ஸ் இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 5ன்னு சொல்லி போடணும் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள. ஸோ இப்படி int a ஆஃப் 5ன்னு சொன்னோடனே உங்கள் கம்பைலர் என்ன பண்ணுதுன்னா 5 இன்டீஜர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி அலோகேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த அரேயோட மொத்த சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்டீஜர் அரேயை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்டீஜரோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 4 பைட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இங்கே a ஆஃப் 5னா 5 இன்டீஜர். ஸோ 5 × 4 20 பைட்ஸ் இந்த அரேக்கு அலோகேட் பண்ணிடும் கம்பைலர். ஸோ இந்த 20 பைட்ஸுமே வந்து எப்படி இருக்குன்னா கண்டினியூஸ் மெமரி அலோகேஷனாக இருக்கும். கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த 5 பாக்ஸ் தான் நம்ம அரே. இந்த ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு இன்டீஜர். அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டீஜருக்கோட அட்ரஸ் வந்து 100ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு இன்டீஜருக்கு 4 பைட்ஸ் இல்லையா? ஸோ 4 பைட்ஸ் தள்ளி நம்மளோட செகண்ட் இன்டீஜர் ஸ்டோர் ஆகும். ஸோ 104ன்றது செகண்ட் இன்டீஜரோட அட்ரஸ். அதே மாதிரி தேர்ட் இன்டீஜர் 108. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து நமக்கு ஸ்டோர் ஆகும். இதே நீங்கள் இன்ட் நம்பர் 1, நம்பர் 2ன்னு தனித்தனியாக டிக்ளேர் பண்ணால் இந்த மாதிரி ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகாது. ஸோ தனித்தனியாக நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அட்ரஸ் வந்து இப்படி கண்டினியூஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அரேஸ்க்கு மட்டும்தான் இப்படி ஆகும். ஸோ இந்த அரேயில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் இல்லாட்டி ஸ்கேனஃப் கொடுத்து ரீட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டெக்ஸ் நம்பர் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ a ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே i இருக்கு இல்லையா, அதுதான் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்க்கு a ஆஃப் 0. ஸோ 0ல் இருந்தால் எப்பயும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்க்கு a ஆஃப் 0, செகண்டுக்கு a ஆஃப் 1, தென் a ஆஃப் 2, a ஆஃப் 3, தென் a ஆஃப் 4. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் நமக்கு இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டையும் ரீட் பண்ணலாம். ஸோ அரேஸ் டிக்ளரேஷன் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இதில் எப்படி நம்பர் அலோகேட் பண்ணலான்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் a ஆஃப் 0 = 1, தென் a ஆஃப் 1 = 2. இந்த மாதிரி நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்ட் அரே. நம்ம இப்போ கேர் அரே பார்ப்போம், கேரக்டர் அரே. ஸோ இன்ட்டுக்கு பதிலாக கேர் போட்டோம்னா அது கேரக்டர் அரே. ஸோ கேரக்டருக்கு 1 பைட் தான் மேக்ஸிமம் சைஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 1 பைட்டுன்றனால நமக்கு இங்கே மெமரி அட்ரஸ் a ஆஃப் 0க்கு 100ன்னு இருக்கிறனால a ஆஃப் 1க்கு 101ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா 1 பைட்ஸ் தான் கேருக்கு. தென் a ஆஃப் 2 மெமரி அட்ரஸ் 102, தென் 103. இப்படி ஒரு பைட்டுக்கு தள்ளி தள்ளி அலோகேட் ஆயிருக்கு. ஸோ கேரக்டர் அரேக்கும் நம்ம இப்படி தான் வேல்யூஸ் அசைன் பண்ணணும். a ஆஃப் 0 = உங்களோட கேரக்டர். ஓகே, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அரே ஆஃப் 5 டிக்ளேர் பண்ணி நான் ஒரு 5 நம்பர்ஸை அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் %d வச்சு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அரே ஆஃப் 0, 0, அரே ஆஃப் 1, 2, 3, 4ன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணால் நான் அசைன் பண்ண வேல்யூஸ் இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் அப்படி டைரெக்டாக அசைன் பண்ணாமல் ஸ்கேன்ஆஃப் மூலமாக ரீட் பண்ணி கூட பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நான் ஸ்கேன்ஆஃப் கொடுத்து
நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நான் ஒரு 5 நம்பர்ஸ் தரேன். ஸோ நம்ம நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் கேர்க்கும் ட்ரை பண்ணுறேன். நம்ம லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம டிக்ளேர் பண்ணுறது ஈஸியாக அரே ஆஃப் 5ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ ஸ்கேன்எஃப்க்கும் பிரிண்ட்எஃப்க்கும் அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2ன்னு சொல்லி இண்டெக்ஸ் நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம பிரிண்ட்டோ ரீடோ பண்ணுறோம். இப்போ நான் அரே ஆஃப் 15 டிக்ளேர் பண்ணுறேன்னா அந்த 50 எலிமெண்ட்ஸையும் நான் இந்த மாதிரி ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, 2, 3ன்னு சொல்லி 50 வரைக்கும் நான் இப்படி தான் ஸ்கேன்எஃப் ரீட் பண்ணுறதுக்கோ பிரிண்ட் பண்ணுறதுக்கோ இந்த வே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இதை விட ஈஸி வே ஒன்று இருக்குது. ஸோ லூப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அரேயை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். லூப்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக அரேயை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.